hello. Mic testing. Hello. ஓகே, கூல். இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோன்னு சொல்லலாம். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ யூஎக்ஸ் யூஐ வந்து எப்படி எனக்கு எல்லாமே தெரியுது, இந்த விஷயம்லாம் தெரியுது, ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்படி அது வந்து ஒரு ஆப் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, அது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா. ஓகே, ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸ் இது இந்த வீடியோவோட முழு கான்செப்டே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் யூஎக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பி ரிலாக்ஸ் அண்ட் ஸ்டே கூல் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. நம்ம ஆப் ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லுவோம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நம்ம எப்படி ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் வராரு, ஒரு ஐடியாவோடு வராரு. இந்த மாதிரி எனக்கு வந்து நியர்பை ஒரு காஃபி ஷாப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது என்னோடய ஆப்லேயே தெரிஞ்சிடணும். நான் இதில் எப்படி சம்பாதிப்பேன்னா, ஆட் ரெவென்யூ மாடல் அதை வச்சு நான் சம்பாதிப்பேன். ஆடு ரன் பண்ணி நான் சம்பாரிச்சுப்பேன். ஆனால் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா லைக் வந்து யூசர் வந்து எங்கெல்லாம் காஃபி ஷாப் இருக்குன்றத பார்த்துட்டு அவர் போகணும். அதுதான் இந்த ஆப்போட கான்செப்டுன்ற கிளைண்ட் சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும். கிளைண்ட் என்ன சொல்கிறாரு, நியர்பை காஃபி ஷாப்ஸ் எங்கே இருக்கணும்னு தெரியணும். அதுதான் யூசரோட கோல். ஓகேவா? ஸோ சொல்யூஷன், அதாவது ப்ராப்ளமோட சொல்யூஷன் அதுலேயே இருக்குது. மேப்லேயே நம்ம காஃபி ஷாப் எங்கெங்கே இருக்குன்னு காமிச்சிருவோம். அதுதான் சொல்யூஷனு. ஆனால் இதில் வந்து நிறைய சிக்கல்லாம் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய இதெல்லாம் இருக்கும், நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆப் வந்து ஈஸியாக ரெடி பண்ண முடியாது. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், மேப்பில் காமிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் இது உள்ள நிறைய ஒரு நல்லா ஒரு ரியலிஸ்டிக்காக, ஒரு ரீடபிலிட்டியாக, ஒரு நல்ல ஸ்மூத்தாக அப்படி ஆப் வேணும்னா நம்ம நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பிளான் பண்ணுறோம். அது வடிவல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வை வி ஆர் டூயிங் திஸ், எதுக்கு நம்ம இதை பண்ணுறோம், ஹூ வி ஆர் டூயிங் திஸ், யாருக்கு நம்ம பண்ணுறோம், வாட் வேல்யூ வில் இட் ப்ரொவைட், இதை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ, யூசருக்கு என்ன வேல்யூ, கிளைண்ட்டுக்கு என்ன வேல்யூன்றத இது நம்ம இது பண்ணோம், நோட் பண்ணோம். how will we measure our சக்ஸஸை வந்து நம்ம எப்படி இந்த ஆப் மூலிமா நமக்கு இப்படி இருந்தால் இதான் மைல் ஸ்டோன் நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து ஆப் வந்து 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்துச்சுன்னா ஓகே நம்ம சக்ஸஸ் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி ஆப்புக்குன்னு ஒரு சக்ஸஸ் வரும், அதை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம். இந்த ஆப் how we will do this realistically, இந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வருது. ஜோ நட்டோலி தான் இந்த ஒரு பிளானை வந்து இப்போ நான் இந்த கொஸ்டின் சொன்னால இந்த கொஸ்டின்ஸோட பிளான் பண்ணி கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஜோய் நட்டோலி. ஓகே, ஸோ நாங்கள் எப்போவுமே டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஜோய் நட்டோலியோட இதுதான் நாங்கள் இது பண்ணுவோமே. why we are doing this, who we are doing this, what value will it provide, how will we measure our success, how we will do this realistically. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் பென்னு பேப்பர்லாம் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு இது வந்து இதுதான் பிளானிங் ஃபார் சக்ஸஸ். ஓகே, நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸ்லாம் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். why we are doing this, who we are doing this, who are we doing this, like what value will it provide, how will we measure our success, how will we do this realistically. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியிலலாம் ரொம்ப நேரம் கை வச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும், ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கை வச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா கை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா, விரலாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதே தான் தண்ணியை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நினச்சிக்கோங்க. தண்ணியை கையை வந்து ஒரு ஆப்பாக நினச்சிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் நமக்கு எவ்வளோ அளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஆப் வந்து ஸ்மூத்தாகவும் சுருங்கும், ஸ்ட்ரிங்க் ஆகும். ஓகே, அது மாதிரி எந்த அளவு நமக்கு தண்ணி படுதோ அந்த அளவு நம்ம கை சுருங்குது. ஸோ இதுதான் வந்து மெயினான நான் ஏன் இப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா உங்களுக்கு எப்போவுமே ஞாபகம் வரும், ஒரு ஆப் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு ஆமாம் அவர் சொன்னார்ல அப்படின்றது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யார் தருவா, எங்கேருந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம், அதுதான் செகண்ட் பாயிண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பர்சனாஸ் ரெடி பண்ணுறோம். பர்சனாஸ் இஸ் நத்திங் பட் அன் இமேஜினரி கேரக்டர் ஆர் ரியல் கேரக்டர் who have the problems when they or he or she use this app, his or her problem will be solved. ஓகே, இந்த ஆப் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் யார், இமேஜினரி கேரக்டர் யாருன்றதை நம்ம தெரியணும். ஃபஸ்ட். தேர்டு,
அதாவது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், பிளானிங் ஃபார் சக்ஸஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். எந்த அளவு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த அளவு வந்து ஆப் ஸ்மூத் ஆகும். தேர்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கும், பர்சனல்ஸ் மூலிமா கிடைக்கும். 3 பர்சனல்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதாவது யூசர் ரிசர்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பர்சனல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஈவெண்ட்ஸ். காஃபி ஷாப்பில் யார் பொதுவாக யார் காஃபி ஷாப்ஸ் வருவா, ஈவெண்ட்ஸ் பார்ட்டி ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க, அவங்க ஃபஸ்ட்டு பர்சனாக. ஸோ பார்ட்டி ஈவெண்ட்ஸ்க்குன்னு ஒரு இடம் தேவை. ஸோ இவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி, அதான் இவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணால் எங்கெங்கெல்லாம் காஃபி ஷாப் இருக்குன்றதை பார்த்து அவங்க போனால் அங்கே சரியாயிடும். ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதில் தான் நம்ம ரிசர்ச் பண்ணணும். அதுதான் என்ன ப்ராப்ளம்னு நம்ம ரிசர்ச் பண்ணணும். பர்த்டே பார்ட்டி இஸ் நாட் அலவுட் இன் சம் காஃபி ஷாப்ஸ். பர்த்டே பார்ட்டி வந்து ஒரு சில காஃபி ஷாப்ஸில் அலௌடு கிடையாது. இது இந்த பர்சனாவோட ப்ராப்ளம். செகண்ட் பர்சனாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டிங்க்குன்னு ஒரு காஃபி ஷாப் தேவை. ஸோ இவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணால் சரியாயிடும். ஆனால் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்கும். அதில் என்னதுன்னு நம்ம ரிசர்ச் பண்ணால் மீட்டிங்க்கு வைஃபை இருக்கணும். ஓகே, அந்த காஃபி ஷாப்பில் இந்த பர்சனோட ப்ராப்ளம் என்னன்னா வைஃபை இருக்கணும், ஏன்னா இவர் பிஸ்னஸ் மீட்டிங்காக. தேர்டு பர்சனாக பார்த்தீங்கன்னா டேட்டிங் பண்ணால் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வரான். அவனுக்கு என்ன ப்ராப்ளமு, அவனுக்கு நல்ல இடம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா ரொமான்டிக்காக இருக்கணும். அதுதான் அவனோட 3வது ப்ராப்ளம். ஸோ இதுக்கு மேலே நம்ம நிறைய பர்சனல்ஸ் ரெடி பண்ணலாம். ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஆக்சுவலாக வந்து 3 பர்சனாக சரி. அது வந்து ஒரு ரூல், குறிப்பிட்ட ஆளுக்கு தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது, ஜென்ரலாக பண்ணும். 3 பர்சனாஸ் இஸ் எனஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ராப்ளம் என்னது, பர்த்டே பார்ட்டிஸ் ஆர் நாட் அலோடு. ஸோ வி கேன் ஷோ இந்த ஆப் இட் செல்ஃப். ஆப்லேயே நம்ம காமிச்சிடலாம் காஃபி ஷாப் இந்த இடத்துல வந்து பர்த்டே பார்ட்டி ஈவெண்ட்ஸ் நடத்தலாமா நடத்த வேணாமான்றது ஒரு காஃபி ஷாப் இதுலேயே நம்ம காமிச்சிடலாம். வைஃபை இருக்கா இல்லையான்னு காமிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ராப்ளம் இஸ் ஓவர். தேர்ட் ப்ராப்ளம் என்னது, டேட்டிங் ஆப். அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா இருக்கணும் அவனுக்கு. ஸோ அவனோட ப்ராப்ளம் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம், கேலரி வச்சா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் முடிஞ்சிச்சிங்களா. ஸோ காமனான ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை மைண்டில் வச்சுக்கணும். காமனான ஒரு ஃபீச்சர், ஒரு ஆப் எடுத்திங்கன்னா இந்த காமனான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். மெனு இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும், லாகின். இந்த ஆப்புக்கு லாகின் தேவையா இல்லையான்றதை முடிவு பண்ணிவிட்டு லாகின் வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த காமனான ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுட்டு மெயினான ஃபீச்சர்ஸ் என்னது, மேப்பு. காஃபி ஷாப்போட எங்கெங்கெல்லாம் காஃபி ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டுறது. அந்த காஃபி ஷாப்பை கிளிக் பண்ணால் அவங்களோட கேலரி, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது, வைஃபை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, ரிவ்யூஸ் எந்தெந்த ரிவ்யூஸ், எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குன்றதை காட்டுறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இவ்வளோ கிடச்சிச்சா நமக்கு ஃபீச்சர்ஸு, இது அப்படியே தூக்கி வயர் ஃப்ரேமில் போடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு ஒரு வயர் ஃப்ரேம் போடுறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லாகின் ஸ்க்ரீனு. ஓகே, அடுத்து வந்து மேப் ஸ்க்ரீனு. லாகின் தேவையா இல்லையான்றது வந்து கிளைண்ட் தான் சொல்லணும், லாகின் வேணுமா வேணாமான்றது. ஓகே, மேப் ஸ்க்ரீன். மேப்பில் வந்து காஃபி ஷாப் இருக்கா இல்லையா, அதான் நியர்பை காஃபி ஷாப்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்றதை காட்டுறது அந்த ஒரு ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் அந்த ஒரு காஃபி ஷாப்பை கிளிக் பண்ணால் அதோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன், ஒய்ஃபை இருக்கா இல்லையா, ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாமா வேணாமா, கேலரி இருக்கா இல்லையா, ரிவ்யூஸ் இருக்கா இல்லையா. லாஸ்ட்டாக ஒரு பட்டன் வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கால் டு ஆக்ஷன் பட்டன். புக் அப்பாயின்மெண்ட் ஆர் புக் அந்த லொக்கேஷன், அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து சீட்டை புக் பண்ணுறதுக்கு ஒரு கால் டு ஆக்ஷன். இதை ரெடி பண்ணோன்னே கிளைண்ட்டு கிட்ட காட்டுறோம், அவர் ஓகேவா இல்லையான்றதை பார்க்குறாரு. ஸோ அந்த மென்டல் தாய் என்ன சொல்கிறான், ஓகே நமக்கு வந்து இந்த ஒய்ஃப் ஃப்ரெண்ட்லாம் வேணாம், டிசைன் பண்ணி எடுத்துன்னு வாங்க அப்படின்றான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு இதை காட்டுறோம். இதை கிளிக் பண்ணால் இங்கே வரும், அதை கிளிக் பண்ணால் இங்கே வரும், இந்த கிளிக் பண்ணால் இந்த காஃபி ஷாப்பு, அதாவது மேப்பை கிளிக் பண்ணால் இந்த காஃபி ஷாப்பில் வந்து இந்த தான் இருக்குது அப்படின்றத காட்டுறோம். ஸோ இதை அப்படியே டெவலப் பண்ணுறோம், அப்படியே வந்து லான்ச் பண்ணுறோம். எப்படி லான்ச் பண்ணுறோன்னா மோஸ்ட் வையபிள் ப்ராடக்ட்னு சொல்லி லான்ச் பண்ணுறோம். ஆனால் இப்போ இது வந்து யூஸர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மோஸ்ட் வையபிள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண என்ன இருக்குன்னா, அவருக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ரிவ்யூஸில் போடுவாங்க, இந்த மாதிரி இந்த ஆப் இதை கிளிக் பண்ண ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ திரும்பியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். திரும்பி ரிசர்ச் பண்ணுறோம், எந்த இடத்துல இவருக்கு ப்ராப்ளம் வருது, அதை மாற்றுறோம். அப்படியே ஐட்ரேட்டிவ் இப்படி பண்ணினே இருக்கீங்க.
ஆப் வந்து ஸ்மூத் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்படி தான் நடக்குது. இது நான் வந்து எல்லாமே டீப்பாலாம் போல, ஒரு இந்த ஃப்ளோவை நான் இப்படி தான் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன். ஓகே, டீப்பாக வந்து போடோன்னா அது வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் மாதிரி. ஸோ நம்ம அது கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஆகாஷ். டேக் கேர், பீஸ், பை பை, டேக் கேர். Music licensing reimagined.